இயேசு மகாராஜா அந்த பூமிக்கு வந்தார். அவர் வார்த்தையை அனுப்பி சுகமாக்கினார் என்று பார்க்கின்றோம். மரித்து 4 நாட்கள் ஆன கல்லறையில் வைக்கப்பட்ட லாசருவை இயேசு கிறிஸ்து வெளியே நின்று கூப்பிட்டார். லாசருவே வெளியே வா என்று சொன்னார். பாத்தீங்களா, அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கின்றது. யபீர்வின் மகளை பார்க்கின்றோம். சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொல்லுகின்றார். கர்த்தருடைய வார்த்தையில ஜீவன். அவருடைய வார்த்தையினாலே நம்ம பிழைக்க முடியும். அப்பத்தினால் மாத்திரமல்ல, அப்பமும் வேணும், ஆனால் அப்பம் மட்டுமே வேணும் என்று சொல்லி ஓடுகிற ஓட்டம் இல்லாத படிக்கு கர்த்தருடைய வார்த்தையினாலே நாம் பிழைக்க முடிகின்றது. பிரியமானவர்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை, கர்த்தருடைய நாள். இது தேவனை ஆராதிக்கின்ற மனமகிழ்ச்சியின் நாள். நம்ம எல்லாம் ஆலயத்திற்கு போறோம். ஆலயத்திற்கு சென்று கர்த்தரை மனதார பாடல் பாடுகின்றோம், துதிக்கின்றோம், ஆராதனை செய்கின்றோம். கர்த்தர் அதனாலே மகிமை அடைகின்றார். அப்பொழுது அங்கே கர்த்தருடைய வசனம் தேவ செய்தியின் மூலமாக நமக்கு நேராக கடந்து வருகின்றது. அங்கு ஆலயத்திலே வாரந்தோறும் கொடுக்கப்படுகின்ற வார்த்தை என்கிற மன்னாவினாலே நம்ம பலப்படுகின்றோம், நம்முடைய ஆத்மாவில் பலப்படுகின்றோம். அந்த வாரம் முழுவதிலும் நம்ம பலப்பட்டு ஓடுவதற்கு அது ஏதுவாக இருக்கின்றது. ஒரு வேடிக்கையான ஒரு கதையை ஒரு போதகர் ஒரு நாள் சொல்ல நாங்கள் கேள்விப்பட்டோம். வேலை பார்க்கிற இடத்துல 2 பேரும் கிறிஸ்தவங்க. ஒருத்தர் வாரம் தவறாமல் ஆலயத்திற்கு செல்லுகின்ற நல்ல ஒரு விசுவாசி. இன்னொரு நபர் பெயரளவுல இருக்கின்ற கிறிஸ்தவ நபர். அப்போ அவர் இந்த விசுவாசியை பார்த்து கேட்கின்றார், வாரம் வாரம் ஆலயத்திற்கு போகிறாயே, போன வாரம் உங்க போதகர் என்ன பேசினார், ஆலயத்தில் என்ன செய்தி கொடுத்தார்கள் சொல்லுன்னு சொன்ன உடனே அவர் சரியா அதை சொல்லிவிட்டார். அப்புறம் சரி, அதற்கு முந்தின வாரம் என்ன பேசினார் உங்கள் போதகர், அதை சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே அதையும் கொஞ்சம் ஞாபகம் வைத்து அரைகுறையாக சொல்லிவிட்டார். அதற்கு முந்தின வாரத்தை சொல்லு என்று சொல்லும் போது இவர் சொல்ல தெரியாமல் முழித்தார். அப்போ இந்த சர்ச்சுக்கு போகாத கிறிஸ்தவர் சொன்னாராம், நீ வாரம் ஆலயத்திற்கு போறது வேஸ்ட், ஏன் போற, 2 வாரத்துக்கு முன்னாடி உனக்கு சர்ச்சில் என்ன பேசுனாங்கன்னா சொல்ல தெரியலையே, அப்ப எதுக்காக போற அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அமைதியாக இருந்த இந்த விசுவாசிய மெதுவா கேட்டாராம், நேற்று நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அவங்க மனைவி சமைத்து கொடுத்ததை அவர் சொன்னாராம். அதற்கு முன்தினம் என்ன சமைத்து உன்னுடைய மனைவி கொடுத்தார்கள் என்று கேட்டாராம். அதையும் ஓரளவு ஞாபகம் வைத்து சொன்னாராம். அதற்கு முந்தின நாள் என்ன சாப்பிட்டாய், எல்லாவற்றையும் ஞாபகம் வைத்திருக்க முடியுமா? தினம் சாப்பிட்டாதானே நம்ம பலனா இருக்க முடியுது, அதுக்காக மனதிலே அதெல்லாம் வைத்துக் கொள்ள முடியாது என்று சொன்னாராம். அப்போ அந்த விசுவாசி பிடித்து கொண்டார். அப்படித்தான் ஆத்துமாவுக்கு ஆகாரம் நமக்கு தேவை. அதே போல வாரம் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு பலப்பட்டுதான் நான் விசுவாசத்துல வளர்ந்திருக்கின்றேன். எனவே நான் வாரம் ஆலயத்திற்கு போவது எனக்கு மிகவும் நல்லது, அது அவசியம் என்று சொன்னாராம். பிரியமானவர்களே, அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் பிழைக்கின்றான். பிரியமானவர்களே, அப்பம் இல்லாமல் 40 நாட்கள் அல்லும் பகலும் புசியாமல் குடியாமல் மோசே உபவாசம் இருந்ததை பார்க்கின்றோம். அப்புறம் இயேசு மகாராஜாவும் இந்த பூமிக்கு வந்த பொழுது அவரும் 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். அந்த உபவாச நேரத்திலே பிசாசானவன் ஆண்டவரை சோதித்தான். அப்போ அந்த கல்லுகளை அப்பங்களாக்கி நீ சாப்பிடும் என்று சொன்ன பொழுது மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அன்றைக்கு பிசாசை அவர் ஜெயித்தார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே,